அம்மா வந்து சிவராத்திரிக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே போய் சாப்பிட்டு வந்தோம். அப்படியே வந்து வரும்போது அப்பா வந்து மார்க்கெட்டில் நிறைய காய்கறிங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா வந்து எனக்கும் வந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன காய்கறியெல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளு கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் முள்ளு கத்திரிக்காய். அப்புறம் வந்து நானும் ரொம்ப வெயிலாக இருக்குது, கொடிக்காய்ங்கெல்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குளிர்ச்சி உடம்புக்குன்னு சொன்னவே கொடிக்காய்களும் வந்து நிறையவே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பீக்கரங்காய், அப்புறமா வந்து புடலங்காய், அப்புறமா வந்து ஒரு சுரைக்காய், 3மே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொடிக்காயெல்லாம் வந்து சாப்பிடுங்க. வெயிலில் வந்து குளிர்ச்சி உடம்பும் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சுருந்தாங்க எங்கள் மம்மி. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் தக்காளி சாதம். அது வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து விட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், மறுபடியும் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு தக்காளி சாதமும் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கேரட் வந்து ஒரு கிலோ அளவு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்பா மார்க்கெட்டில் இருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு கிலோ அளவு. அப்பாவே வந்து தக்காளி வெங்காயம்லாம் விற்பாங்க. ஸோ வந்து தக்காளி வந்து அப்பா வண்டியில் இருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்தது தான். மேகி வந்து நானே வாங்கினது தான். 75 ருபீஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வந்து மேகி வந்து இருந்தது. ஸோ வந்து மேகி வந்து வாங்கிட்டு 75 ருபீஸ் வந்து. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மேக்ரோனி. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து உங்களுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்டேட்டில் பார்த்துட்டே இருங்க எங்கள் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இவ்வளவும் வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அப்படியே உங்கள் வீட்டிலலாம் சிவராத்திரி வந்து எப்படி முடிந்ததுன்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.